அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நீதி நெறி எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை தூய அந்தோணியாருக்காக நம் அனைவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய தருணம். ஒவ்வொரு முறையும் தூய அந்தோணியாருடைய திருவடிகளை நாடுகின்ற பொழுது அவர் நம் அனைவருடைய தேவைகளையும் ஏற்றவராக என்றும் நம் அனைவருக்கும் இறைவனிடம் பரிந்து பேசி நம் துன்ப துயரங்களில் இருக்கின்ற பொழுதும் சாத்தானின் தீய சக்திகளுக்குள் நாம் சிக்கி சிதறுண்டுகின்ற பொழுதும் அவர் நமக்காக பரிந்து பேசி இறை வல்லமையினால் நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவர். இறை நற்செய்தி வாசகத்தில் ஏறக்குறைய அதே செய்தியைத்தான் நாம் காணுகின்றோம். பேச்செழுந்து பேய் பிடித்த ஒருவனை ஆண்டவரிடம் அழைத்து வருகின்ற பொழுது அவரிடமிருந்து அந்த அசுத்தாவியை விரட்டிவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியாக சொல்லுகின்ற வார்த்தை, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்லுகிறார். இயேசுவின் திருப்பெயரால் திருமுழுக்கு பெற்ற நம் அனைவருமே அறுவடைக்கு தகுதியானவர்கள்தான். எனவே அதை உணர்ந்தவர்களாக தூய அந்தோணியாருடைய பரிந்துரையின் வழியாக ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற இந்த திருப்படியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்படி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாபியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடு. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராக மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 8 உட்பிரிவு 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 முடிய. ஆண்டவர் கூறுவது, இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னால் அன்று. அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் இருக்கிறேன். என் கோபத்தை அவர்களுக்கு எதிராய் எரிகிறது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததென்றோ? அது கடவுள் அல்லவே?
கைவிஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடுபடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்று பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்கிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவர். பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபொழுதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தான். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வேலையின் நிமித்தமாக, தன்னுடைய பயணத்தின் நிமித்தமாக எதை அவன் மேற்கோள் கொண்டு பயணிக்கின்றானோ அந்த பயணத்தில் வருகின்ற எல்லா இடர்பாடுகளையும் அவன் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி அவன் பயணிக்க வேண்டும். அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே தன்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து நம் அனைவருடைய மீட்புக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கின்றார். எனவே அவருடைய இலக்கு நம் அனைவருடைய மீட்பு என்பது, அவருடைய இலக்கு நம்முடைய பாவங்களை கழுவ வேண்டும் என்பது, அவருடைய இலக்கு நம்மிடம் இருக்கின்ற நோய்களை அகற்ற வேண்டியது, அவருடைய இலக்கு அசுத்தங்களை விரட்ட வேண்டியது. எனவே இப்படிப்பட்ட இலக்கை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வழியில் வருகின்ற தடைகள் எதுவாக இருந்தாலும், வழியில் வருகின்ற எந்த விதமான தொந்தரவுகளாக இருந்தாலும் அதை அனைத்தையும் ஒரு பொருட்டும் அதை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கின்றதை இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகின்றது. பேச்சிழந்த பேய் பிடித்த ஒருவனை இயேசுவிடம் அழைத்து வருகின்ற பொழுது அவரிடமிருந்து அசுத்தங்களை விரட்டிவிட்டு அவனையும் சமுதாயத்திலே உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற பொழுது இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தான் என்று நான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பரிசேய கூட்டம் பேய்களின் தலைவனை வைத்து பேய்களை ஓட்டுகிறான் என்று இயேசுவின் மீது குறைகளை சாட்டுகிறார்கள். ஆனால் அந்த குறைகளை ஒரு பொழுதும் அவர் கண்டு கொள்ளாமல் அதற்கு அடுத்த இலக்கு என்ன என்பதை நோக்கி அவர் பயணிக்கின்றார். மத்திய நற்செய்தியாளர் அற்புதமாக வடிவமைத்து நமக்கு காட்டுகின்றார். நகர்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்து தொழுகை கூடங்களில் இறை வார்த்தையை போதித்து நோய்களை நீக்கி அசுத்தங்களை விரட்டி இறையாட்சி பணியை தான் முழுவதுமாக நிறைவேற்றுவதையும் அவர் உணர்கின்றார். இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, இவ்வாறு இறை பிரசன்னத்திற்காக தேடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கிற பொழுது இவர்கள் ஆயனில்லா ஆடுகளை போல பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மீது பரிவு கொண்டு அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, எனவே அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்ப இறைவனிடம் மன்றாடுகள் என்று தன்னுடைய இறுதி வார்த்தையை என்னுடைய நற்செய்தி வாசகத்தில் நிறைவு செய்து காட்டுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய உறவுகளுக்காக, நம்முடைய சொந்தங்களுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் எத்தனையோ எத்தனை, எப்படியோ பலவிதமான முயற்சிகளின் வழியாக அன்றாட தேவைகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறையாட்சி பணிக்காக இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே பணிக்காக அழைத்திருக்கின்றார். குறிப்பாக குருக்கள், கண்ணியர்கள், பொதுநிலையினர்கள் என்று இறையாட்சி பணிக்காக யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே அவர்கள் வாழ்வில் வருகின்ற தடைகளை உடைத்தெறிய அழைப்பு கொடுக்கின்றார். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதை ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு நாம் பயணிக்கின்ற பொழுது அவை அனைத்தும் நமக்கு நிறைவை கொடுக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறார். பேய்களை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று இயேசுவின் மீது இந்த பரிசேயர்கள் சாடினாலும் அந்த வார்த்தைகளை ஒரு பொழுதும் பொருட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இது துறவரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குருக்களுக்கும் கண்ணியர்களுக்கும் மட்டுமல்ல, திருமணம் என்கிற திருமண வார்த்தையின் பாட்டின் வழியாக திருமண வாழ்வை ஆரம்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் இதே இலக்கை நோக்கி தான் பயணிக்க அழைப்பு விடுக்கின்றார். குடும்ப வாழ்வை நீங்கள் நோக்கி பயணிக்கின்ற பொழுது அதில் வருகின்ற எல்லா இடர்பாடுகளையும் உதறி தள்ளிவிட்டு எனக்கென்று இறைவன் கொடுத்த அந்த இலக்கை நோக்கி நான் பயணித்தால் அது நிறைவை நான் பெறுவேன், நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்க வேண்டும் என்று இன்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். எவனொருவன் இந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்றானோ அவன் மீது இறைவன் முழுவதுமாக பரிவு கொள்ளுவதையும் இந்த நற்செய்தி வாசகத்தில் வெளிப்படுத்துகின்றார். ஆயனில்லா ஆடுகளை போல தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவது வழிநடத்தக்கூடியவர்கள் இல்லை என்பதற்காக அல்ல, மாறாக இலக்கை நோக்கி பயணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்திக்கக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும் நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை உற்று நோக்கி என் பிள்ளைகள் தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளை நான் அகற்றுவேன் என்று இன்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார்.
எனவே இந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளுவோம். அதை நம்முடைய வாழ்விலே மாற்றிக்கொள்ள நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது, இல்லத்திலிருந்து அலைவரிசை வழியாக திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய அருளுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காக நாம் செபிப்போம். நிச்சயமாக அவரிடம் அர்ப்பணிக்கின்ற எந்த ஒரு பிள்ளைகளையும் அவர் கைவிடப் போவதில்லை. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் இலக்கு என்ன? நம் பயணம் எதை நோக்கி செல்லுகின்றது? பயணத்தின் வழிகளில் வருகின்ற தடைகளை நம்மால் உடைத்தெறிய முடியுமா என்ற கவலை கொள்ளாமல் இயேசுவை நோக்கி நாம் பயணிப்போம், வெற்றி கொள்ளுவோம். இயேசுவின் சீடர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகினரை வானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் இறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிருமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாருடைய நவநாளிலே நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானகத்தூதர் அனைவரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியோரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றிருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், புனித அந்தோனியா மற்றும் உலகில் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும்.
உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாருடைய நவநாளிலே அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.